டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் இருக்க இனவெழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். இது 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 2ல் இயல் 1ல் இருக்குது. வாங்க பார்க்கலாம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழுக்க முயற்சியிலையும் பிறக்கும் இடத்துலையும் ஒற்றுமை இருக்கும். ஒழுக்க முயற்சினா அது வாயிலேருந்து எந்த இடத்துலேருந்து ஒழிக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும், பிறக்கும் இடம் அது கழுத்துலேருந்து பிறக்குதா நெஞ்சிலேருந்து பிறக்குதா அந்த மாதிரி பிறக்கும் இடத்தை பொறுத்தும் சில ஒற்றுமைகள் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம இனவெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். 6 வல்லின மெய்களும் 6 மெல்லின எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் ஆகும். ஓகேவா. கசட தபர வல்லினம் இல்லையா, கசட தபர வல்லினமா. இந்த வல்லின எழுத்துக்கள் 6 மெல்லின எழுத்துக்களுக்கு ஓகேவா. இந்த வல்லின எழுத்துக்கள் கீழே இருக்க மெல்லின எழுத்துக்கு இனவெழுத்தாக வரும். எங்கே பார்த்தாலும் இந்த இங்கு வந்துச்சுன்னா இக்கு வரும், இஞ்சு வந்துச்சுன்னா இச்சு வரும். 3 சுழி இன்னு வந்தால் பக்கத்தில் என்ன வரும், இட்டு தான் வரும். இந்த இந்து வந்ததுன்னா இந்த இத்து வரும், இம்மு வந்தால் இப்பு வரும், இன்னு வந்தால் இரு வரும். ஓகேவா. அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் 6க்கும் இந்த மெல்லின எழுத்துக்கள் என்னவாகும், இனவெழுத்துக்களாக வரும். ஓகேவா. கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்கு வந்தால் இங்கே என்ன வருது, இக்கு வருது. இஞ்சி இச்சு இன்னு இட்டு இந்து இத்து இப்பு இம்மு இப்பு இன்னு இரு. ஓகேவா. இந்த எழுத்துக்களுக்கு இந்த எழுத்துக்கள் மட்டுமே இனவெழுத்தாக வரும். ஓகேவா. இந்த 2 சுழி இன் வர இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நம்ம இந்த இர போடக்கூடாது. போட்டால் அது தப்பாயிடும். ஓகேவா. இட்டு வர இடத்துல 3 சுழி இன்னை தான் போடணும். 2 சுழி இன்னு போட்டால் அது தப்பாயிடும். 3 சுழி இன் தான் போடணும். ஓகேவா. வல்லின எழுத்துக்களுக்கு எப்பவுமே மெல்லின எழுத்துக்கள் மட்டுமே இனவெழுத்தாக அமையும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். திங்கள் காவுக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு, இங்கு வந்திருக்கா. மஞ்சள் சாவுக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு, இஞ்சு வந்திருக்கா. ஓகே. பண்டம் டாக்கு பக்கத்தில் 3 சுழி இன் வந்திருக்கு, 2 சுழி இன் வந்தால் அது தப்பாயிடும். சந்தனம் தாவுக்கு பக்கத்தில் இந்து வந்திருக்கு. அம்பு பூக்கு பக்கத்தில் இம்மு வந்திருக்கு. தென்றல் ராக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு, இன்னு வந்திருக்கா. அப்படின்னா இனவெழுத்துக்கள் இதான். ஓகேவா. இனவெழுத்துக்கள் எப்படி ஒற்றுமை அடையும்னா ஒழிக்கும் முயற்சியிலையும் பிறக்கும் இடத்துலையும் இருக்கும். ஓகேவா. இடையின எழுத்துக்கள் என்னன்னோ, இடையின எழுத்துக்கள்னா எரள வளள இதுதானே இடையின எழுத்துக்கள். எரள வளள இதுதான் இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாக அமையும். ஓகேவா. இடையின எழுத்துக்கள் என்ன ஒரே இனமாக அமையும். அடுத்தது பாருங்க. ஆனாவானாவோட இட எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஆன்ற குறிலுக்கு ஆன்ற நெடில் இனவெழுத்து. ஈக்கு ஈ குறில் ஈக்கு நெடில் ஈ இனவெழுத்து. ஊக்கு ஊ இனவெழுத்து. ஏக்கு ஏ இனவெழுத்து. ஐக்கும் அவ்வுக்கும் மட்டும் இனவெழுத்துக்கள். ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் இனவெழுத்தாக வரும். ஓகேவா. இதான் கேட்பாங்க. ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் இனவெழுத்தாக வரும். ஓக்கு ஓ இனவெழுத்தாக வரும். ஓகேவா. ஐக்கு என்ன ஈ, அவுக்கு ஊ. மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்கள்லையும் இனவெழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் இல்லையா. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். ஓகேவா. நெடிலுக்கு குறிலும் குறிலுக்கு நெடிலும் இனவெழுத்தாக அமையும். குறில் எழுத்துக்கள் இல்லாத இன எழுத்து இல்லாத ஐன்ற எழுத்துக்கு ஈன்ற எழுத்து இனவெழுத்தாக அமையும். அவ்வுன்ற எழுத்துக்கு ஊன்ற எழுத்து என்னது இனவெழுத்தாக அமையும். சொல்லோட உயிரெழுத்துக்கள் எப்பவுமே சேர்ந்து வராது. ஓகேவா. அளப்படையில் மட்டும்தான் சேர்ந்து வரும். ஆதல் இப்படிலாம் படிப்போம் இல்லையா. ஓதல் வேண்டும் அப்படின்னு ஆதல் அந்த மாதிரி அளப்படைகளில் மட்டும்தான் இந்த உயிரெழுத்துக்கள் நெடில் குறில் 2 எழுத்துக்களும் சேர்ந்து வரும். ஓகேவா. அளப்படைகளில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமான குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வரும். ஓதல் தூவும் தாலி. தமிழ் எழுத்துக்கள்லே இந்த ஆயுத எழுத்து அக்குன்ற ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் என்னது இனவெழுத்துக்கள் இல்லை. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இனவெழுத்துக்கள் தங்க பாப்பா வந்தாலே காவுக்கு இனவெழுத்து என்ன இங்கா. ஓகேவா. தங்க பாப்பா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாலே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் முன்பு நின்றாலே கம்பம் சுற்றி வந்தாலே தென்றல் காற்றும் வந்ததே தெவிட்டா இன்பம் தந்ததே. இந்த பாட்டு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இதில் ஃபுல்லாகவே இனவெழுத்துக்கள் வந்திருக்கு பாருங்களேன். காவுக்கு இனவெழுத்தா இங்கு, சூக்கு இனவெழுத்தாக இஞ்சி, டாவுக்கு இனவெழுத்தா எண்ணெய்,
தாவுக்கு இந்து, பாவுக்கு இம்மு, ராவுக்கு இன்னு இனவெழுத்துக்கள் வரல. ஆமாம் தானே, தெவிட்டா அப்படின்ற இடத்துல இனவெழுத்துக்கள் வரல. மீதி எல்லா இடத்துலையுமே இன எழுத்துக்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகேவா? பிழையான சொல்லை திருத்தம் செய்க. தென்றல், ராவோட இனவெழுத்து என்னன்னு சொல்லியிருக்கோம், 2 சுழி இன் தானே. அப்போனா தென்றலுக்கு எந்த இன் வரும்? 2 சுழி இன் தான் வரும். ஓகேவா? இந்த இனவெழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஓரளவு தப்பாக எழுதாமல் சரியாக எழுதுவீங்க. ஓகேவா? தென்றல். கண்டம், டாவுக்கு பக்கத்தில் டாவோட இனவெழுத்து என்னன்னு பார்த்தோம், 3 சுழி இன் தானே வரும். கண்டம். ஓகேவா? 3 சுழி இன். நன்றி. பாருங்க, இங்கே என்ன தப்பு இருக்கு? இன்னோட இனவெழுத்து என்ன? இந்த ரீ தானே, பெரிய ரீ தானே வரும். நன்றி. மண்டபம் பாருங்களேன், டாவோட இனவெழுத்து என்ன? 3 சுழி இன் தானே. மண்டபம். கீழ்காணும் சொற்களில் அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். சங்கு, கூவோட இனவெழுத்து இங்கா. அப்புறம் நுங்கு, கூவோட இனவெழுத்து இங்கு. பிஞ்சு, சூவோட இனவெழுத்து இஞ்சு. வஞ்சம், சாவோட இனவெழுத்து இஞ்சு. ஓகேவா? பட்டணம், நான் வந்து இட்டா. சுண்டல், டாவோட இனவெழுத்து இன்னு. வண்டி, டீயோட இனவெழுத்து இன்னு. பந்தல், பந்து, தாவோட இனவெழுத்து இந்து. ஓகே, தாவோட இனவெழுத்து இந்து. கற்கண்டு, கண்டு, டூவோட இனவெழுத்து இன்னு. தென்றல், ராவோட இனவெழுத்து இன்னு. நன்று, ரூவோட இனவெழுத்து இன்னு. ஓகேவா? இனவெழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக. இனவெழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கங்கை, கா. ஆமாம், கையோட இனவெழுத்து இங்கு. பக்கம் இல்லை, வண்டு. ஓகே. மட்பாண்டம் கரெக்டு. மங்கை. ஓகேவா? வெந்தயம், தாவோட இனவெழுத்து இந்து வந்திருக்கா. தந்தம், தாவோட இனவெழுத்து இந்து. பஞ்சு, சாவோட இனவெழுத்து இஞ்சு. பச்சையில் தக்காளி வரல. மஞ்சள், சாவோட இனவெழுத்து இஞ்சு. ஓகேவா? அடுத்தது பாருங்க. கம்பளம், குன்று, ராவோட இனவெழுத்து இன்னு. ரூவோட இனவெழுத்து இன்னு. காக்கை வரல. செங்கடல், காவோட இனவெழுத்து இங்கு. தேங்காய், காவோட இனவெழுத்து இங்கு. ஓகேவா? இங்கே வராதது வந்து பக்கம், பச்சை, தக்காளி, கம்பளம், காக்கை, இதிலெல்லாம் வரல. ஓகேவா? வந்தவை வந்து கங்கை, வண்டு, மண்டபம். சாரி, கங்கை, வண்டு, மண்டபம், மங்கை, வெந்தயம், தந்தம், பஞ்சு, மஞ்சள், குன்று, செங்கடல், தேங்காய். ஓகே, இந்த இனவெழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.